தந்தை பெரியார் அவர்களே இன்றைய இளம் தலைமுறையின் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாரா? ஸ்டாலின் சொன்ன ஒரு கோச்சிப்பாரு. அப்பா அப்பா கொண்டு போய் சேர்த்தாரா? அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்று உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. திமுக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கூத்தாடின்றீங்க, சினிமாக்காரன்றீங்க. எங்க தலைவர் சினிமாவிலிருந்து வெளியில் வந்து தலைவராக மாறிவிட்டார். இவர்கள் தலைவர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு சினிமாவுக்கு மாறி வாரத்துக்கு ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா அவர்களுக்கு பிறகு, ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதே போன்ற இளைஞர்கள் படையை வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நான் மும்பையில வந்து திமுக திட்டணும் அவசியம் கிடையாது. நான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே நான் திமுக திட்டக்கூடிய ஆளு தான். கூட சில தற்கூறிகள் சொல்லும், ஏங்க மும்பையில போயிட்டு திமுக திட்டுறாங்க. தமிழ்நாட்டு மண்ணில இருந்து கேட்போம், மராட்டிய மண்ணில இருந்து கேட்போம், முசிறியில இருந்தும் கேட்போம், மும்பையில இருந்து நாங்க கேட்போம். அந்த 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய அந்த திமுக இன்று ஒரே ஒரு கட்சியும் ஒரே ஒரு தலைவரையும் பார்த்து பயன்படுகிறது என்றால் அது அண்ணன் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை